அதே மாதிரி 2002 அந்த அம்மா 2003 சிஎம் ஆன பிறகு கேஸை ஊற்றி முடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே 313 கொஸ்டினுக்கு யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் கூண்டுக்கு வரணும். ஆனால் வீட்டுக்கு பதில் கொடுத்து 1400 கேள்விக்கு அடுத்த நாளே பதில் வாங்கினாங்கன்னு அந்த ஒரு கிரவுண்டில் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு டிஎம்கே போனப்போ கேஸை சென்னையிலேருந்து பெங்களூருக்கு மாற்றுறாங்க. 11 வருஷம் பொறுத்து ஜட்ஜ்மெண்ட் வருது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாறு பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று, அவங்க 75 ஆண்டு கால வரலாறுல 50 ஆண்டு எதிர்கட்சியாக தான் இருந்திருக்காங்க. 25 ஆண்டுகள் தான் வந்து ஆளும் கட்சி. அதனால் வந்து போராடுறது எப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் தனக்குன்னு வரும்போது அவங்க கோட்டை விட்டு நிற்பாங்கன்றதுக்கு முதல் உதாரணம் 2G, ரெண்டாவது உதாரணம் டாஸ்மாக். நீங்கள் அரசியல் சாசனத்தின் படியும் சட்டங்களின் படியுமே உங்கள் எதிரிகளை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முறையாக சட்டத்தை பயன்படுத்திங்கன்னா பழிவாங்க முடியுன்றதுக்கு ஜெயலலிதா வழக்கு ஒரு உதாரணம். நீங்கள் அதை அழகாக பண்ணீங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று வரும்போது 2Gயில் கோட்டை விட்டீங்க, அதை விட அதிகமாக இப்போ டாஸ்மாகில் கோட்டை விட்டு நிற்கிறீங்களே. நான் கேட்குறது, உங்கள் எதிரி இதுவரை நீங்கள் சந்தித்திராத எதிரி ஜெயலலிதா, இந்திரா காந்தியோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ மோடி முன்னால் உரப்போட கூட காணாது. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் எதிரியை நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து 3 முறை மோடியை தோக்கடித்த மாநிலம் அது. 2 முறை நீங்கள் தோக்கடிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ ஒழுங்காக இருக்கணும். அவன் பழி வாங்குறாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீ ஓகேனா இருந்தால் ஏன் பழி வாங்க போகிறான்? நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அவன் பழி வாங்குறான்னு சொல்ல முடியுங்கன்னா எந்த இதுவும் எடுப்படாது. நான் சொல்கிறது புரியுது இல்லையா? எஸ், புரியுது. பட் ஸ்டில் சம் சாஃப்ட் கார்னர் மோடிக்கு டிஎம்கே மேலே இருந்துக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இவங்க எதிர்க்கிற அளவுக்கு எவனுமே அவங்கள எதிர்க்கல. ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் மோடிக்கு டிஎம்கே மேலே இருக்குது. மேபி அது இவங்களோட 22 MP ஒரு கண்ணை உறுத்தலாம்.